குலசாமி கோயிலுக்கு போனா வீட்டுல பிரச்சனை வருதா? ஒரு சில நண்பர்கள் தெரியப்படுத்தினதுனால நான் அறிஞ்சதை அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, குலசாமி கோயிலுக்கு போனோம்னா வீட்டில் பிரச்சனை வருது. சரி, நம்ம வீட்டை பற்றி, நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி நாம் கவலைப்படுறோம். எல்லா குடும்பங்களையும் காத்து நிற்கிற அந்த வீடு, அந்த குலசாமி கோவில் என்கிற வீடு, அந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனை, எல்லையில் பிரச்சனை இருந்தால் தானங்க மக்களுக்கு பிரச்சனை வரும், வணங்குற மக்களுக்கு பிரச்சனை வரும். நமக்கு பிரச்சனை வருதுன்னு கவலைப்படுறோமே, நம்மளை காக்கிற சாமி இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கே, அதை பற்றி நம்ம கவலைப்படுவோமா? அப்போ கோவிலுக்கு போனேனப்பா, கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்மளுடைய அறிவின்மையை தான் காட்டுது. சரி, இன்னைக்கு இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்மளுடைய குழந்தைகள் இருக்கு அப்படின்னு நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போயிடுவோம். ஆனால் அந்த எல்லையில் இருக்க அந்த வீடு, அந்த சாமியானது எல்லா குடும்பங்கள்லையும் இருக்கிற பிரச்சனைகளை, கவலைகளை, குறைகளை பற்றி கவலைப்படுற எல்லை தான் அந்த வீடு. என் வீட்டில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது நான் சந்தோஷமா இருப்பேனா? எனக்கு ஒரு சில இடையூறுகள், எனக்கு ஒரு சில தொந்தரவுகள் வரும்போது என்னை சந்திக்கிற வர ஒரு சில பேருக்கு ஏதாவது ஒரு சில நேரங்கள் அது மாதிரியா நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம குலசாமி கோவில் மேலே நம்ம பழிய போடக்கூடாது. இல்லைங்க, குலசாமி கோவில் மேலெல்லாம் பழிய போடலைங்க. யாரோ வந்து ஏதோ தவறாக ஏதோ செஞ்சுட்டாங்களோ, அதனால தான் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வருதோ அப்படின்னு நினைக்கிற பெருமக்களுக்கு, சரி, அது சாதாரண வீடு இல்லைங்க. அது சாதாரண வீடு இல்லை. எத்தனை இடையூறுகளையும் பல பரம்பரையாக வம்சாவளியால் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் எல்லாத்தையும் காத்து நிற்கிற தாயோட கருவறை. அப்போ அந்த குலசாமி எல்லையை பற்றி நாம் கவலைப்படணும். சரிங்க, உங்களுடைய பதிவுக்கு நீங்கள் வச்ச கேள்விக்கே நான் பதில் சொல்கிறேன். சரி, நீங்கள் குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, போயிட்டு வந்தால் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்கள் உங்கள் குலசாமி கோயிலுக்கு போகாமே உங்களால் இருந்துட முடியுமா? பிரச்சனை வருதுங்க, அங்கே போனால் பிரச்சனை வருதுங்க, நான் எங்கே போகணும் அப்படின்னு உங்களால் இருக்க முடியுமா? சரி, நீங்கள் இருந்தாலும் உங்கள் பிள்ளை தலைமுறை இருக்க முடியுமா? போனால் தானே பிரச்சனை. திசையை பார்த்து சாமியை கும்பிட்டு போகிறேன், ஒரு சூடத்தை பொருத்தி திசையை பார்த்து சாமியை கும்பிட்டு போகிறேங்க அப்படின்னு செய்கிறது சரியா? ஒரு சில விஷயங்களை குலதெய்வத்தோட எல்லை, குலதெய்வத்தோட வீட்டை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிறணும். அப்படி என்ன விஷயம்? குலதெய்வத்தோட எல்லையில் இது மாதிரி நடக்க காரணம் என்ன? எங்க 10 விரல் ஒன்றா இருக்கிறது இல்லைங்க. என் குடும்பம் மாதிரியேவும் நான் என் தெய்வத்தை நினைக்கிற மாதிரியே எல்லாரும் இருந்துருவாங்களா? நான் நல்லவனாக இருக்கேன், என்னை மாதிரி எல்லாரும் நல்லவனாக இருந்துருவாங்களா? சரி, அப்படி எல்லாருமே நல்லவனாக இருந்தாலும், உள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவனாக இருந்தாலும், வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவனாக இருந்துருவாங்களா? எந்த இடத்துல ஒரு தெய்வ சக்தி இருக்கோ அந்த இடத்துல எல்லா நேரங்களும் ஒரு சில இடையூறுகளும் தொந்தரவுகளும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கணும். அதனால தான் குலசாமியோட எல்லையில் நம்ம சாமிக்கு நாம் கொடுக்குற படையல், நம்ம சாமிக்கு நாம் கற்ற ஆலயம், நம்ம சாமிக்கு நாம் கொடுக்குற பூசை, நம்ம சாமிக்கு நாம் பாதுகாப்பாற்ற அந்த காவல் தெய்வம், இதெல்லாம் இருக்க காரணம் என்ன? அந்த தாயோட கருவறை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா எல்லா பிள்ளைகளும் பாதிக்கப்படும். அப்போ இது மாதிரியா தவறா புரிதல் உள்ள ஒரு சில அன்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். சரிங்க, நீங்கள் ஒரு சாமியாடியாக இருக்கீங்க, அந்த எல்லையில் ஒரு சில பிரச்சனைகள் வருது, அதை உங்களுக்கு காட்டி கொடுக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் உங்களுக்கு காட்டி கொடுக்குது அப்படின்னா, எல்லை பாதிக்கப்படுது, அதனால் அந்த எல்லையில் இருக்க தெய்வத்தை சுமக்கிற வாகனங்களுக்கு காட்டி கொடுக்குது. அப்போ அந்த வாகனங்கள், அந்த சாமியாடி ஒரு மக்கள் என்ன செய்யணும்? எப்பா நம்ம எல்லையில் இப்படியெல்லாம் இருக்கப்பா, நாம் இதெல்லாம் சரி செய்யணும்னு ஒரு முயற்சியை நீங்கள் செய்யணும். அதுதான் உங்கள் சாமி எதிர்பார்க்கும். கோவிலுக்கே போல யாரும் சாமி கும்பிடலை, யாரும் வணங்கலை, சாமிக்கு விழா எடுக்கலை, சாமிக்கு தேவையானது செய்யலை அப்படின்னா, என் வீடு இருக்குது, என் வீட்டில் உண்ண உணவுள்ள, உடுத்த உடல்ல, இருக்க இருப்பிட இல்லை அப்படின்னா என்னால் வாழ முடியுமா? அதே மாதிரி என் குலசாமியை யாருமே போய் வணங்கலை, யாருமே அதனுடைய தேவையை நிவர்த்தி செய்யலை அப்படின்னா அந்த எல்லை எப்படி இருக்கும்? அதை அறிஞ்சு, அதை புரிஞ்சு நம்ம சாமிக்கு, நம்ம அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட எல்லா அங்காளி வங்காளி பெருமக்கள் எல்லாரும் செய்கிறத சரியாக செஞ்சோம் அப்படின்னா இது மாதிரி இடையூறுகள் வராது.
சண்டையிடுறதுக்கு ஒரு தெம்பத்தாங்க நாம கொடுப்போம். நம்ம சாமி நமக்கு முன்னாடி நின்று சண்டையிடுறதுக்கு நம்ம சாமிக்கு பழத்தையும், நம்ம சாமியோட அந்த சாமிக்கு ஆகாரத்தையும், நம்ம சாமி இருக்கிற இடத்தையும் நாம தான் செஞ்சு கொடுக்கணும். அதை நாம சரியா செஞ்சு கொடுக்கல அப்படின்னா அது பலவீனமா இருக்கும்போது எல்லாருமே பலவீனப்படுவோம். அப்ப என்னுடைய குலசாமியை பாதுகாக்கிற ஆகச்சிறந்த பொறுப்பு எனக்கு இருக்கு. எனக்கு பிரச்சனை வருதுன்னு நான் கவலைப்பட்டு நான் ஒதுங்கக்கூடாது. எனக்கு பிரச்சனை வருதே, அப்ப என்னுடைய தெய்வத்தோட நிலை என்ன அப்படின்னு வருத்தப்படணும், வேதனைப்படணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஏனப்பா அப்படி வருது, எதுக்கப்பா வருது, சாமி இப்ப பலவீனமா இருக்கா, குட்ரா கற்றா பூசைய, எர்ரா விழாவ, சாமியை அலடா, சாமிக்கு தேவையானது சகலத்தையும் செய்யடா, சாமியை கம்பீரமா எல்லையில நிப்பாட்டுறா அப்படிங்கிற அந்த நிலையெடுத்து நீங்க தெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை நிறக்க நிறக்க நீங்க செய்யணும். நிறைய பேருக்கு இருக்கும். சரிங்க, அதெல்லாம் சரித்தாங்க. சரி, என்னுடைய அங்காளி வங்காளி மக்களே ஒரு சில பேர் அந்த தெய்வத்தின் மேலே ஆதிக்கம் செலுத்தியும், ஆணவம் செலுத்தியும், அகம்பாவத்தை செலுத்தி நிற்கிறவங்க இது மாதிரி செஞ்சா அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணுறது? இப்போ அவங்க செய்கிறது எங்களை பாதிக்குதுல்ல. அதை நாம் இப்போ நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. எங்கள் வீட்டில் எங்கள் ஆத்தால அப்பனா ஒரு பிள்ளை நல்லா இருக்கக்கூடாதுன்னு இன்னொரு பிள்ளை அந்த பிள்ளைக்கு கெடுதல் செய்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? ஒரு நாள் கம்பெடுத்து அடித்து அதை சரி பண்ணி அந்த பிள்ளையை திருத்துவாங்க. அது உங்கள் எல்லையில் நடக்கும். ஒரு தடவை விட்டுரும், 2 தடவை விட்டுரும், திரும்ப திரும்ப நடக்கும்போது என்ன பண்ணலாம்? அந்த பிள்ளைய வேணாம்னு ஒதுக்கி விட்டுரும். ஒத்த பிள்ளைனால 9 பிள்ளை பாதிக்கப்படுது, நீ ஒரு பிள்ளை வேணாமா போ அப்படின்னு ஒதுக்கி கூட விட்டுரும். தவறு செய்கிறவங்களுக்கு அப்படித்தான் அந்த சாமி தண்டனை கொடுக்கும். அப்போ உங்கள் குலசாமிங்கிறது உங்கள் வீடு. நாம் போகலை, நாம் போனால் நாம் கஷ்டப்படுறோம்னு நாம் நினைக்கிறத விட நம்ம எல்லையில் என்ன ஆச்சோ ஏதாச்சோ நமக்கு இப்படி கஷ்டத்தை கொடுக்குதே, நம்ம சாமி ஏதோ சொல்ல நினைக்குது, அதை நாம் சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எடுக்கிற முயற்சியில் தான் அந்த சாமி உங்களை, அது பலவீனமாக இருந்தாலும் உங்களை பலப்படுத்தும். அப்போ இந்த பதிவின் மூலமாக அறிவோம் நண்பர்களுக்கும் சாதாரண பெருமக்கள் யாரெல்லாம் குலசாமி கோயிலுக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிற அந்த பெருமக்களுக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, நீங்கள் இதை சரி செய்யாத வர இந்த பிரச்சனை உங்களுக்கு தீராது. உங்களுக்கு இருக்கிற ஒரே மருந்து, உங்களுக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு, உங்களுக்கு இருக்கிற ஒரே பிடிமானம் உங்கள் குலசாமியோட எல்லை அந்த வீடு தான். அந்த வீட்டு ஓட்டையும் உடசலமா இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஒழுகும்போது அந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்குதான் செய்யும். அதை சரி பண்ண நீங்கள் முயற்சிக்கணும். உங்களை மாதிரி அங்காளி வங்காளி பெருமக்கள் முயற்சிக்கணும். நான் எனக்கு மட்டும்தாங்க பிரச்சனை, மற்றவங்களாம் போகிறாங்க வர்றாங்க அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, அது உண்மை அல்ல. எல்லாம் சரியா இல்லை அப்படின்னா எல்லாருக்குமே பிரச்சனை வரும். நீங்கள் வெளியே சொல்லிட்டீங்க, அவங்க வெளியே சொல்லாமல் இருப்பாங்க. அப்போ என் எல்லாம் நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் என்னென்ன செய்யறனோ அது எல்லாத்தையும் எல்லாரும் சேர்ந்து உங்கள் குலசாமி கோவிலுக்கு செய்யணும். ஒன்றும் இல்லைங்க, நம்மளால் முடிஞ்சது சாமியை வலிமைப்படுத்த முடியும். நம்மளால் முடிஞ்சது நம்ம சாமிக்கு தேவையான பாதுகாப்பு விஷயங்களை உருவாக்க முடியும். நம்மளால் முடிஞ்சது நம்ம சாமிக்கு விழா எடுக்க முடியும். நம்ம சாமிக்கோட பசியை அதை ஆற்ற முடியும். இதைத்தான் நம்ம செய்ய போகிறோம், வேற ஒன்றும் புதுசாலாம் செய்ய போகிறது இல்லை. எத்தனையோ தீய வினைகளை எதிர்த்து சண்டை போடுற வேலையெல்லாம் சாமி பார்த்துக்கிறோம், நம்ம போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு இருக்கிற என்னை சுற்றி இருக்கிற 100 விஷயமா இருந்தாலும் 100 விஷயத்தையும் அந்த எல்லையில் இருக்க சாமி அந்த வீட்டிலேருந்து வந்து தான் எனக்கு சரி பண்ணி கொடுக்கும். அப்போ அந்த பிரச்சனைகள், அந்த வீடு நல்லா இல்லை அப்படின்னா, அந்த வீட்டிலேருந்து சாமி வரலை அப்படின்னா எனக்கு இருக்கிற 100 பிரச்சனைகளும் சரியாகாதே. அப்போ குலதெய்வத்தை உயிருக்கு உயிராக நேசிக்கிற பெருமக்களுக்கு சொல்கிறேன், இது மாதிரி ஒதுங்கி நிற்கிற பெருமக்களுக்கு சொல்கிறேன், விட்டுறாதீங்க. அது 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 குலசாமி இல்லைங்க, உங்களுடைய தாய் வீடு, உங்களுடைய கருவறை, உங்களுடைய தொப்புள் கொடி, உங்களுடைய பிறப்பிடம். உங்களை இப்போ வரைக்கும் எல்லாம் காத்து நின்னது அதுதான். அதை சரி செய்ய, அதை வலிமைப்படுத்த உண்டான முயற்சியை தான் நீங்கள் ஏற்படுத்தணுமே தவிர, நீங்களே இது மாதிரி ஒரு சொல்லும்போது என் தாயை நானே பழிச்சொல்லுக்கு ஆளாக்குறதுக்கு சமம், என் வீட்டை நானே பழிச்சொல்லுக்கு ஆளாக்குறதுக்கு சமம், என் மேலே நானே எச்சில் துப்புறதுக்கு சமம். அப்போ என் குலசாமியை நான் குறை சொல்லக்கூடாதுல்ல. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் மறுபடியும் போவேன், எப்படியாவது என்னால் முடிஞ்சதை நான் சரி பண்ணுவேன், எனக்கு சரியாகிற வரைக்கும் நான் போவேன். எனக்கு சரியாயிருச்சு அப்படின்னா என் சாமி சரியாயிரும்ல, எல்லாம் சரியாயிரும்ல, அந்த குலசாமியோட வீடு சரியாயிரும்ல, அது வரைக்கும் நான் போவேன்னு அந்த எல்லையை இடைவிடாமல் போங்க, வணங்க. கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியும், அந்த சாமிக்கு தெரியாதா? இடைவிடாமல் வணங்குங்க. இது போன்ற சொல்ல ஓரமாக வச்சு சாமியை எல்லையை பலப்படுத்துங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.